ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். ஸோ வெரி குட் மார்னிங். பாருங்கள் 4:22 ஆகிடுச்சு. ஆக்சுவலி 4 o'clock அலாரம் வச்சுருந்தேன் நான். பட்டு அது அப்படியே அந்த எந்திரிச்சு 4:22 ஆகிடுச்சு. சரி ஓகே நம்ம தூங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சிட்டேன். ஸோ எழுந்திரிச்சு அப்படியே பால் வச்சுட்டு கொஞ்சம் பாத்திரம் கிடக்குது ஓகேங்களா. இதையும் இந்த பால் கொதிக்கிறதுக்குள்ளே இதையும் அப்படியே பாத்திரத்தை விளக்கி முடிச்சிட்டோன்னா வேலை முடிஞ்சிடும் எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் நான் படிக்கிறதுக்கு வந்தேன். பாருங்கள் ஏந்திரிக்கிறதுக்கே எனக்கு இவ்வளோ டைம் எடுக்குது. ஓகே ஏன் நான் இப்போ எடுக்கிறேன்னா இப்போ நம்ம ஏந்திரிக்க ஒரு 1 வீக் பழகிட்டோம் அப்படின்னா எக்ஸாம் கிட்டக்க வரும்போது இது ஏந்திரிக்கிறது ரொம்ப நமக்கு ஈஸியாகிடும். சரிங்களா. எக்ஸாம் கிட்டக்க போய் நீங்கள் 4 o'clock எழுந்திரிக்கணுனாலே நான் 5 மணிக்கு தான் எழுந்திரிப்பேன். ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணேன், ஒரு 2-3 வீக்ஸ்க்கு முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டைமை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு எழுந்திரிக்க ஆரம்பிச்சிடுவேன். ஸோ எப்போதுமே நான் மார்னிங் டைம் அப்படின்னாலே தமிழ் தாங்க எடுப்பேன் மேக்ஸிமம். அந்த 2 ஹவர்ஸில் நான் போட்ட ஷெட்யூல்டில் 2 ஹவர்ஸில் தமிழ் முடிச்சுட்டா கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அந்த டேயில். ஓகே தமிழ் முடிச்சிட்டோம்னா நம்ம அப்புறம் 10 மணிக்கு போகிற ஷெட்யூலில் வேறு படிக்கலாம். ஏன்னா 10 மணிக்கு மேலேயும் தமிழ் எடுத்து வச்சுருந்தோன்னா அன்றைக்கி டெய்லி தமிழே போயிடும் எனக்கு. இன்னொன்று நமக்கு தமிழில் தான் அதிக ஸ்கோரிங் மார்க் இருக்குது ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால தமிழுக்கு நிறைய நான் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிப்பேன். இன்றைக்கி எடுத்துருக்கிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா 11 கீழ்கணக்கு நூல்கள், மேல்கணக்கு நூல்கள், அதோட 8 தொகை, 10 பாட்டு இதுதான் எடுத்திருக்கேன். ஸோ இது எழுதினவங்க யார், எவ்வளோ அடிகள் இருக்குது, அகம் சார்ந்த புறம் சார்ந்த நூல்கள் என்னென்ன அப்படிங்கிறத நோட்ஸ் மாதிரி நான் கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி இது ஒரு அகாடமியோட புக்கு. இது ஒரு அண்ணா எனக்கு கொடுத்தாங்க ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடியே. ஸோ தமிழ் பேசிக்ஸ் எப்போதுமே மாறாதில்ல. ஸோ அதனால் அதை மட்டும்தாங்க நான் படிச்சுட்டு அதை நான் அடிக்கடி கேதர் பண்ணிப்பேன். ஏன்னா இது எல்லாம் ஒரே இடத்துல இருக்கும்போது நம்ம இந்த ஷார்ட்கட் வச்சுக்கிறதுக்கு கூட இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் ஆல்ரெடி நான் நோட் பண்ணி வச்சுருக்கறனால வேறு எதுவும் நான் எடுத்துக்க மாட்டேன். இதை படிக்கணும் அப்படின்னா இந்த புக்கை மட்டும் எடுத்து வச்சு நான் கேதர் பண்ணிப்பேன். இதில் நிறைய இருக்கும், படிக்கிறதுக்கு நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த யூடியூப்பில் போடுற நிறைய இந்த ஒன் வேர்டு மாதிரிலாம் இதில் நிறைய கொடுத்துருப்பாங்க கிட்டத்தட்ட. ஸோ அதனால் நான் இதை ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஓகே.